அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் நீட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இந்த வீடியோவில் 2026 மே மாதம் 3ஆம் நாள் நடைபெறவுள்ள நீட் தேர்வு குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை நீட் தேர்வு குறித்த பயத்தில் இருந்து விடுவித்து அவர்களை ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக்குவதே நம்முடைய நீட் அகாடமி, பெஸ்ட் நீட் அகாடமியோட ஒரு இலக்காக கொண்டு நான் இந்த வீடியோவை தொடங்குகிறேன். ஸோ மே மாதம் 3ஆம் நாள், மே 3 கமிங் சூன், மே 3 நீட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஆஃப்டர்நூன், அதாவது 2 to 5 PM எக்ஸாம் 3 hours கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சரிங்களா, மற்ற தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் வீடியோவை பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசோட சட்டத்தின்படி 7.5% இடஒதுக்கீடு. இந்த 7.5% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி 100% நம்ம ரொம்ப எளிமையாக எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கவர்மெண்ட் சீட்டு பிடிக்கலாம், சரிங்களா. இதில் நீட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி போடக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோர்சஸுக்கு மேலே இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கூட நீங்கள் படிக்கலாம். எம்பிபிஎஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், அப்புறமேல பிடிஎஸ், அப்புறமேல பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், சரிங்களா. இந்த மாதிரியான பல்வேறு, அப்புறம் பிடிஎஸ், பிவிஎஸ்சி, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப ஆல்மோஸ்ட் டாப்பாக இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எழுதினீங்கன்னா எப்படி ஐஏஎஸ் அப்படி சொல்கிறோமோ அதில் ஒரு 28-29 வகையான போஸ்ட் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் அதில் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய மயக்கம் இருக்கிறது மாதிரி இப்போ எம்பிபிஎஸ்சில் ஒரு மிகப்பெரிய லைக் இருக்கத்தான் செய்யுது ஸ்டூடெண்ட்டுக்கு, சரிங்களா. சரி, இப்போ இந்த எம்பிபிஎஸ் ஆகிறது வந்து நீட் தேர்வு வச்சதுனால ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் மிகப்பெரிய சவாலான விஷயம் கிடையாது. இது நம்முடைய தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் திறமைக்கு உட்பட்டது தான் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறத நீங்கள் மறக்க வேண்டாம். பல அரசு பள்ளிகளில் மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அரசு பள்ளிகள்லையே. ஸோ நம்முடைய நீட் அகாடமி பட்டுக்கோட்டையில், பெஸ்ட் நீட் அகாடமியில் நாம் அந்த +2 எக்ஸாம்ஸ் ஃபினிஷ் ஆகிற டைமில் இருந்து மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் டே கிளாஸஸ், சரிங்களா. கிளாஸு, டெஸ்ட்டு, சரிங்களா, Q&A ப்ரோக்ராம்ஸ், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், சரிங்களா. ஸோ இந்த கோச்சிங் வந்து நாம் கொடுக்க போகிறோம், சரிங்களா. அதனால் இது ஒரு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஸோ அந்த கட் ஆஃபுக்குள்ளே வர்றதுங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு வந்து எப்படி எந்தெந்த புக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து திடப்படுத்திக்கிட்டு தயார்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வீடியோட சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், பிப்ரவரி 8ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்தது, சரிங்களா. இந்த நீட் அப்படிங்கிற இந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு வந்து NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படி சொல்லுவாங்க, தேசிய தேர்வு முகமை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 8 வந்திருக்கு. ஸோ மார்ச் 8ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிசி எம்பிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் கரெக்டாக எந்த நம்பர் ஆதார் கார்டு வாங்கும்பொழுது அதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேர்வு வந்து எப்போ நடக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, மே மாதம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மே மாதம் 3ஆம் தேதி 2026, சரிங்களா. மே மாதம் 3ஆம் தேதி நடக்குது. ஸோ தேர்விற்கான டூரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 minutes, அதாவது 3 hours ஒன்லி, சரிங்களா. ஓகே, மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பல மாணவ செல்வங்கள், நிறைய திறமை கொண்டவர்கள், நம்ம ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் படிப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம், இல்லை டிப்ளமோ ஏதாவது படிப்போம், அந்த மாதிரி நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு கூட வழி மாறி போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தேர்வை எழுதுங்க, முதல்ல அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி தேர்வுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க, சரிங்களா. அப்படி என்ட்ரு ஆகும் பொழுது, தேர்வு எழுதும் பொழுது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த தேர்வில் தோற்று போனால் கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் தாராளமாக தோற்று போயிட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் ஒரு அப்ளை பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த தேர்வு நீட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த முறை வந்து நீங்கள் நீட்டில் சக்ஸஸ் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவிலே நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் ஒரு மிகப்பெரிய பயிற்சி மையத்தில் போய் ஜாயின் பண்ணி படிக்கணும். இது நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய தேர்வு, தேசிய அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்வு. இது வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அடியோட புறந்தள்ளி விடுங்கள். அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு 100% உறுதுணையாக இருக்காது. சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கு மார்ச் 2026 தான், மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2026 லாஸ்ட்டு. இப்போ நீங்கள் மார்ச் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த டைம்லலாம் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிஃபோராகவே நேராக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் பிஃபோராகவே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. அப்புறமேல நீங்கள் இந்த தாராளமாக நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தேர்வில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் தான் இல்லை. சரிங்களா? ஒரு சித்த மருத்துவராக போகலாம், யுனானி மருத்துவராக போகலாம், ஆயுர்வேதா மருத்துவராக போகலாம். சரிங்களா? ஒரு பல் மருத்துவராக போகலாம், ஒரு வெட்டினரி மருத்துவராக, ஒரு கால்நடை மருத்துவராக போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் இப்போ இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் 4 இயர்ஸ் நர்சிங் கோர்ஸ் படிக்கணும்னா கூட நீங்கள் நீட் எழுதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த நீட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய தேர்வு அல்ல, சாதாரண தேர்வு தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சில பேர் பயமுறுத்துவாங்க என்சிஇஆர்டி புக்கு, சிபிஎஸ்சி புக்கு, என்சிஇஆர்டி புக்கு. ஸோ இது என்சிஇஆர்டி புக்ஸ்லேருந்து தான் ஃபுல்லாக கொஸ்டின் வரும், நம்ம ஸ்டேட் போர்டு புக்லேருந்து எதுவுமே கொஸ்டின் வராது, அதனால் இது என்சிஇஆர்டி, அதாவது என்சிஇஆர்டி சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு தான் இது ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்சிஇஆர்டி புக்லேருந்து கேட்டதாகவே இருக்கட்டும். என்சிஇஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸும் கிட்டத்தட்ட ஒரு 70% 75% கிட்டத்தட்ட சேம் தான். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது லாந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் அதே லாந்தனைடு கான்செப்ட், அதே ஆக்டினைடு கான்செப்ட், அதே பீரியாடிக் டேபிள் கான்செப்ட். சரிங்களா? இது எல்லாமே என்சிஇஆர்டி புக்ஸ்லேயும் இருக்குது, நம்ம ஸ்டேட் போர்டு புக்ஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அதே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அதே கான்செப்ட் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நான் அதை தான் சொல்கிறேன், இந்த அதே கான்செப்ட் நம்ம ஸ்டேட் போர்டு புக்லேயும் இருக்குது. சரிங்களா? அதே ஃபிசிக்ஸு, அதே உங்களுக்கு பாட்டனி, சுவாலஜி என்று சொல்லக்கூடிய பயாலஜி. ஸோ இதெல்லாமே இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய அந்த நீட் தேர்வில் கேட்கக்கூடிய தேர்வு அந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கை நீங்கள் படித்தாலே 75% நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 25%க்கு வந்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா? எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சூஸ் பண்ணணும். அதில் சூஸ் பண்ணுறதுக்கு நெக்லெட் மெத்தட்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ அதில் அந்த ஓஎம்ஆரை கையாள்வதற்கான வழிமுறைகள் சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம அந்த கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் சில வழிவகைகள் இருக்கிறது. சரிங்களா? ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க கூட நீங்கள் நம்பி இதுக்கு இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? இதில் இப்போது நம்மக்கிட்ட பெஸ்ட் அகாடமியில் நீட்டுக்கான பயிற்சி தொடங்க போகுது. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த 75% நம்ம ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற இதில் இருக்குது. மீதி இருக்கிறது இல்லையா அந்த 25% அது என்சிஇஆர்டி புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம தனித்தனியாக கொடுத்துட போகிறோம். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் மட்டும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினா போதும், நமக்கு நிச்சயமாக வெற்றி தான். ஸோ இந்த தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மைனஸ் மார்க் உண்டு. அதாவது ஃபிசிக்ஸு, சரிங்களா, ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின், அடுத்தது பயாலஜியில் வந்து 90 கொஸ்டின். சரிங்களா? பயாலஜி வந்து பாட்டனி ப்ளஸ் சுவாலஜி. சரிங்களா? ஸோ இது இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 180 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க். ஸோ 400 4 32 720 மதிப்பெண்கள் தான் இந்த தேர்வு டோட்டலாக நடக்கும். இந்த தேர்வை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு எஸ்ஏ டைப் கிடையாது. சொந்தமாக யோசிச்செல்லாம் நம்ம எதுவும் எழுத வேண்டியதில்லை, மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? எஸ்ஏ டைப்பு கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு கீழே அதற்கான விடையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்க, அது கீழே ஆப்ஷன் ABCDன்னு சொல்லிட்டு விடையும் கொடுத்துட்றாங்க. அந்த விடையை சரியாக நம்ம கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணிட்டோம்னா போதும். சரிங்களா? சரியாக ஷேர் பண்ணால் உங்களுக்கு 4 மதிப்பெண் 4 மதிப்பெண் கொடுத்துட்றாங்க. தவறாக ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கொஸ்டின்
மைனஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க்கு இதில் உண்டு. சரிங்களா? ஓகேவா? இப்போது நீங்கள் எந்த கோட்டாவாக இருந்தாலும் ஒரு 720க்கு நீங்கள் கிட்டத்தட்ட 600 தாண்டிட்டாலே உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைப்பதற்கான 100% வாய்ப்பு, கிட்டத்தட்ட 99% வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இதிலையே வந்து உங்களுக்கு அந்த கோட்டா பிரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோட்டா பிரிக்கிறவங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் 720க்கு 600 தொட்டுட்டிங்கன்னா 600 ரீச் ஆகிட்டாலே உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காலேஜில் பக்கத்தில் நியர்பை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜில் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லாங்கில் இருக்கக்கூடிய காலேஜ்லையாவது உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிடும். எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எம்பிபிஎஸ் இல்லாட்டி பரவாயில்ல சார், நான் ஒரு ஹோமியோபதி டாக்டரா, யுனானி டாக்டரா, சித்தா டாக்டரா, ஆயுர்வேதிக் டாக்டரா நான் இருந்துட்டு போகிறேன், அல்ல ஒரு பிடிஎஸ் போகிறேன், அல்லது ஒரு பிவிஎஸ்சி போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் மற்ற டாக்டரில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் மீண்டும் வந்து இந்த தேர்வு தாராளமாக எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? நம்ம 11th 12th எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்லாம் நம்ம எழுதி எஸ்ஏ டைப்பில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் கஷ்டம். பட் இது வந்து ரொம்பவே எளிமை. 3 hours டைம் கொடுத்துட்றாங்க. மொத்தமாக வந்து 180 கொஸ்டின்ஸ் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். தெரியாத கொஸ்டினுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக் படி சில விஷயங்களை பண்ண போகிறோம். சரிங்களா? பண்ணி நம்ம நிச்சயமாக 720க்கு 600க்கு மேலே நம்ம 100% மார்க் வாங்கிடலாம். அதில் ஒன்றும் சந்தேகத்திற்கு இடமில்லை. சரிங்களா? அதனால் முதல்ல ஃபஸ்ட்டாக பயப்படாதீங்க. இப்போ ஒரு 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டாக்டர் தான், நான் எனக்கு எம்பிபிஎஸ் தான் எய்முங்க அப்படிங்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எந்த சிலபஸ் படித்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு படித்தாலும் சரி, சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, உங்களுடைய 11th 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி ஆர் பயாலஜி இதை வந்து பர்ஃபெக்டாக படித்து வச்சுக்கோங்க. 11th வேணும், 12th வேணும். சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் 11th 12thலேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்லாம் வந்து என்டிஏ அனௌன்ஸ் பண்ணலை. என்டிஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலபஸ் தனியாக விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போது கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதில் ஒரு 20 யூனிட் இருக்குது. சரிங்களா? 20 யூனிட்னா நம்ம சிலபஸில் உள்ளதான். நம்ம 11th 12th என்ன படித்தோமோ அதில் தான் அதுதான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் ஒரு 20 யூனிட் இருக்குது. மற்ற அதுக்கு சிலபஸ் தனியாக இருக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஃபிசிக்ஸில் சில லாஜிக்கல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கெமிஸ்ட்ரிலையும் சில லாஜிக் இருக்குது, சம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபிசிக்ஸ்லையும் சம்ஸ் எல்லாம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் பயாலஜி பாருங்களேன், பயாலஜியில் வந்து பாட்டனி ப்ளஸ் சுவாலஜி ரெண்டும் சேர்ந்து 90 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாட்டனி 45, சுவாலஜி 45 சார் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வராது. சரிங்களா? மொத்தமாக சேர்த்து 90 கொஸ்டின். சரிங்களா? சம்டைம்ஸ் பாட்டனி அதிகமாக கேட்கலாம், சம்டைம்ஸ் வந்து சுவாலஜி அதிகமாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ 90 கொஸ்டின். இந்த பயாலஜி அதாவது பாட்டனி அண்டு சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெமரி பண்ணுறதா, 1% மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கிரெப்சுலர்ஜி, கிளைக்காலிசிஸு, சரிங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த ஆர்என்ஏ, டிஎன்ஏ இதுக்குள்ளார சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜெனடிக்ஸ் எல்லாம் மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே மனப்பாடம் பண்ணுறது தான். ஸோ நல்ல மனப்பாட ஸ்கில் இருந்து நீங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு புத்தகத்தை தாண்டி அந்த சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியலாக கொடுத்துருவோம். சரிங்களா? கிளாஸ் நடத்திடுவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக வெளியிலேருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதெல்லாம் கோர் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சார் நான் வந்து 600க்கு, இப்போ 600 தானே, முன்னாடி 1200 சார், 600க்கு நான் வந்து ஒரு 310 தான் சார் எடுத்தேன். பார்டரில் தான் நானே பாஸ் பண்ணேன். நான் பியூர் சயின்ஸு சார், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கே சார் நீட்டு தேர்வு எழுதுறது, எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய உழைப்பாலும் எந்த நிலையை வேண்டுமானாலும் அடையலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு +2 முடிக்கிற வரைக்கும் நார்மல் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த நீட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணி அங்கே அந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து கூட பர்ஃபெக்டாக படித்தா கூட நீட் தேர்வில் நல்ல மார்க் வாங்கி நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறதுக்கு உங்களால் முடியும். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக யாருமே அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. குறிப்பாக வந்து பயாலஜியில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறனால இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் சிரமமான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம ஒரு சில மார்க் குறைஞ்சா கூட பயாலஜி வச்சு நம்ம மார்க் வெயிட்டேஜ் ஏற்றிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட 600க்கு மேலே இருந்தாலே நமக்கு கவர்மெண்ட் சீட் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம பெஸ்ட்டு நீட் அகாடமி பட்டுக்கோட்டையில் ஒரு பர்ஃபெக்டான பயிற்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? மிக குறைவான கட்டணத்தில் மண்டே டு ஃப்ரைடே, அதாவது 7 நாளுமே பயிற்சி இருக்கும். அதில் மண்டே டு ஃப்ரைடே கம்பல்சரி அங்கே மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் சென்டருக்கு வர்றது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் அப்ளை பண்ணாமல் வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய திறமையை உங்களுக்கு நிறையா பேர் தன்னுடைய திறமையை உணராதவர்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி உணராமல்
உங்களுக்கு நிறையா திறமை இருந்தோம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், மீதி இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.